கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமைகளை செலுத்துகிறேன். இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடிகிறப்பமா. பரிசுத்த தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. இந்த நாள் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்க வாங்க. உங்களுடைய பிரசனை எங்கள் மத்தியில் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் அதுல 19ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ஈரா இருக்கிறா, எல்சடாவா இருக்கிறா, சமாதான கர்த்தராக. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு சொல்லப்படுறது, அவருடைய இயேசு கிறிஸ்து நாம தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தையை ஒருவன் உட்கொள்ளும் பொழுது அவன் என்ன பண்றான்? ஆஸ்வதிக்கப்படுகிறான். ஆமா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. நம்ம மனிதனை சாப்பிட்றோம் கூட ரைட்டு, நம்ம ஒரு சரீரத்தை காண்கிறோம். ஆனா உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த ஆவிக்கு தேவையான ஆகாரம், ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம், இந்த ஆகாரம் தான் இந்த தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சாப்பாட்டுக்காக கலந்துக்கும் பொழுது ஒரு ஆண்டவர் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை தேவன் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். காலையில எழும்பி அந்த மன்னாவை இந்த ஜனங்கள் பொறுக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க? எடுத்து சாப்பிடுவாங்களாம். அது தேநீட்ட பணியாரம் போல அவ்வளவு ருசியுள்ளதா இருக்குமா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு அந்த அப்பமாகிய இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்காக அப்பமாய் பிற்கப்பட்டிருக்கார். இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது என்ன பண்ண, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்குது. பாவத்திலிருந்தும் சாபத்து விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. இன்னொன்று மத்திய 24ஆம் அதிகாரம் 30, வானமும் பூமி அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. உங்க வாழ்க்கையில எல்லா இருளும் நிச்சயமாக அது வெளிச்சத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் நிச்சயமாய் மாற்றுவார். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர். நீ எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றார், நீ உரைத்த சத்தத்தோடு என்ன பண்ணு, நீ பேசு, எலும்புகளை பார்த்து நீ பேசு சொல்றாரு. எலும்பு என்ன பண்ணுது? உயிரடையதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, நீங்க எப்பேற்பட்ட நிலைமைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க கூடியது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஊன்ற கட்டி மறுபடியும் உங்களை எழும்பி நீங்கி உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய்த்து போகாது. வசனம் சொல்கிறது, ஏசாயா 55:11 சொல்லப்படுது, என்னுடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் நான் சொல்லுகிற காரியம் செய்யும் மட்டும் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு புறப்பட்டு வருதுன்னா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை சரியான விதத்துல கைட் பண்ணி வழிநடத்தி உங்களை நித்தியத்துக்கு நேராக சோத்திரம் ஆண்டவர் நல்ல வழிக்கு நேராக நடத்தி கொண்டுகிற போகிற சர்வ வல்லமுடைய தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க? ஏதோ 5% 10% நம்பாதீங்க, 100க்கு 100 அவரையே நம்புங்க. 100க்கு 100 முழு இருதயத்தை கொடுங்க, உங்க முழு பலத்தை கொடுங்க, உங்க முழு ஆவியை கொடுங்க. எதுக்கு முழு பலத்தை கொடுக்குறீங்க? எதாவது முழு பலத்தை செலுத்துறீங்க? எதுக்கு நீங்க முழு காரியத்தை செலுத்துறீங்க? இந்த நாளிலே உங்க முழு பலத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுங்க. உங்க முழு நேரத்தை இயேசு கொடுங்க. உங்க முழு நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தை உட்கொள்ளுங்க. நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, பிரியமான வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று, ஏன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாருடைய வார்த்தையா? தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? உயிர் இருக்கிறது. நீங்க படிக்கும் பொழுது உங்களோடு கூட பேசும், நீங்க உட்கொள்ளும் பொழுது உங்களை வழிநடத்தும், எப்படி போக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வார்த்தையை 100க்கு 100 நம்புங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஏதோ குமுதமுக்கும் பாட்டு நினைச்சாதீங்க. இது தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட அன்பின் கடிதமாகிய தேவ ஆவினால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீ வாசிக்கும் போது குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி கைட் பண்ணணும், நம்ம எப்படி பேசணும், என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், எல்லாமே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்க படிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியம் அடைவீர்கள். நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலே வரும். அவர் நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியே உங்களை கர்த்தர் நிச்சயமாய் என்ன பண்ணுவார்?
உங்களை ஆஸ்வதிக்க என் தேவன் வல்லமையுடையவர். இந்த வார்த்தையை, எத்தனையோ வார்த்தையை டாக்டர் எழுதி கொடுத்தா டக்குன்னு என்ன பண்றான், இந்த மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றான், உடனே கேட்கிறோம், நம்புறோம். யாரை என்னமோ சொல்லி நம்புறோம். இந்த வார்த்தை நீங்க நம்பி பாருங்க, இந்த வார்த்தை நீங்க விசுவாசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையில போடப்படும் 38 வருஷமா வியாதிகள் சுகப்பாக்குற வார்த்தை, 4 நாள் உயிரோடு எழுப்பின வார்த்தை உங்களையும் உயிர்ப்பிக்க கூடியதும், குடும்பங்களை உயிர்ப்பிக்க, சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடியது தேவனுடைய நாமம், வார்த்தை என்பது. அந்த நாமத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த இயேசுவின் நாமத்துல கேளுங்க, நிச்சயமாய் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீர். அவங்க வார்த்தையும் விசுவாசம், உடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தில் வாசிக்கிறோமே, இந்த வார்த்தையின் இருதய பலகையில் எழுதுவ. நீ நடக்கும் போல பேசு, அமரும் போல பேசு, உட்காரும் போல பேசு, நிலக்காக பண்ணு. ஆமே, அது ஞாபக குறியாயிருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அப்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், களஞ்சியத்தை நிரப்புவீராக. அப்படியா சேவக, நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.